ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுரோன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாஞ்சா கல்பத்தர்பச்ய கிருபா சிந்துப்பியே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 22வது பதம். இந்த பிரம்மசங்கீதை பகவானை பார்த்து பிரம்மா சொன்னது. இது பிரார்த்தனை. பிரம்மசங்கீதைங்கிறது பகவானை பற்றியும் அவருடைய கோலோக பிருந்தாவனத்தோட வைபவங்களை பற்றி எடுத்து சொல்லுவார். அது பிரம்மசங்கீதை. அது சைதன்ய மகாபிரபு நமக்கு கண்டெடுத்து கொடுத்தார். அந்த சுவடிகள்லாம் காலப்போக்கில் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருந்துருச்சு. எப்பவுமே இந்த வேத இலக்கியங்கள் தெய்வீக உன்னதமான ஞானம், பகவானுடைய அன்பும் அந்த பகவான் மீது அன்பு கொண்ட ஆச்சாரியர்களும் சில சந்தர்ப்பங்களில் சில காலங்களில் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கிறாங்க. ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. இருப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது நமக்கு ஒதுங்கி அவங்க விலகி இருக்கிற மாதிரி தெரியும். உண்மையில் ஜீவர்கள் இறைவனையும் இறைவன் மீது அன்பு கொண்ட அந்த ஜீவர்களையும் அந்த ஆச்சாரியர்களையும் விட்டு விலகி தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு பௌதிக மாயைக்குள்ள தங்களை இருத்தி வச்சுக்கிறதுனால அந்த உன்னத இலக்கியங்கள் உன்னதமான அறிவு விலகி இருக்கிற மாதிரி ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியும். மறைந்தது போல தோன்றினாலும் இதை பகவானே சொல்லியிருப்பார் கீதையில். இந்த விஞ்ஞானம் பகவத்கீதையை இந்த பகவத்கீதைங்கிற இந்த விஞ்ஞானம் இந்த மெய்ஞானம் மறைந்தது போல தோன்றினாலும் அதை நான் மீண்டும் விவஸ்வான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன் அப்படின்னு சொல்லுவார். காலப்போக்கில் அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எதனால் அப்படின்னா அது தேவர்களாலேயோ மனிதர்களாலேயோ நிச்சயமாக மற்ற இனங்களை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் தேவர்களும் மனிதர்களும் மட்டும் இறைவனோட எந்த அளவுக்கு அன்பு இறைவனுடைய ஆறுதலை வேண்டி வாழக்கூடிய நிலைமையில் இருக்கிற இந்த 2 பேருமே இறைவனுடைய அன்பு அபரிமிதமான அன்பும் தாராளமான வாழும் சுகங்களும் கிடைச்சதுன்னா இறைவனை ரொம்ப சாதாரணமாக தன்னுடைய கைப்பொருள் மாதிரி நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு அகங்காரம் உணர்வு வந்துடும். அது முதல்ல உரிமை உணர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு ஆணவமான போக்காக மாறிடும். உரிமை உணர்வாக இருக்கிறது அவ்வளோ ஆபத்து. அந்த ஒரு சேவை மனப்பான்மை இல்லாமல் போயிடும். என்னுடையது அப்படிங்கிறது இறைவனை உன்னுடையதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த உரிமை உணர்வில் பணிவும் பாசமும் சேவை மனப்பான்மையும் இருக்கணும். ஆச்சாரியன்கிட்டையும் சரி ஆண்டவன்கிட்டையும் சரி நமக்கு கொஞ்சம் உரிமை உணர்வு வளர்ந்தவுடன், அதாவது அவருடைய அன்பு பெருக்கு நமக்கு தாராளமான சுகபோகங்களையும் வசதிகளையும் எந்த ஒரு அமங்கலமும் இல்லாமல் நல்லா கொண்டு வர தெரிஞ்ச உடனே அந்த சுகபோகங்களில் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கும்போது, ஏன்னா மற்றவன் படுற பாடுக்கு முன்னால் நம்ம சும்மா இருக்கும்போது எந்த பாடும் படாமல் இருந்தோம்னா அப்படித்தான் தெரியும். உரிமை உணர்வு அதிகமாகும். சின்ன சின்ன உபத்திரவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும். என்ன நீ என்னை இப்படி விட்டுட்ட அப்படின்னு. அவன் நாட்டில் பெரிய பெரிய பாவ செயல்களை செஞ்சு படுகொலியில் விழுந்துக்கிட்டு இருக்கிறியா? நாம் பகவானுடைய
அனுக்கிரகத்தினால, குருவினுடைய வழிகாட்டுதல், அந்த வெளிச்சத்தினால நிம்மதியாக பகவானை சேவிச்சுக்கிட்டு அவனுடைய வைபவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம குணங்களை பற்றி நாமளே விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஏதோ மனித பிறவி கிடைச்ச இந்த கலியுகத்தில் மனித பிறவி கிடைச்ச இந்த பாக்கியத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதில் வெற்றி தோல்வின்னெல்லாம் கிடையாது. சிறந்த ஒரு இடத்துல இருக்கிறோம். வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் போதிய விஷயங்களுக்கு தான். அது நாமளாக வகுத்துக்கிட்ட ஒரு எல்லை. குறிப்பிட்ட ஒரு விருப்பத்தை அடைஞ்சோம்னா வெற்றின்னு சொல்லிக்கிறோம். அது கிடைக்காம போச்சுன்னா தோல்வின்னு சொல்லிக்கிறோம். அதுவும் நம்மளுடைய ஆதங்கத்தினால, சொந்த அபிப்பிராயத்தினால வர்றது. அதனால இதில் இந்த இறைவனை பற்றிய சிந்தனைகளில் வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் கிடையாது. உலகம் முழுவதும், இந்த பேரண்டம் முழுவதும் எங்கெல்லாம் வைஷ்ணவ பக்தர்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருடைய அனுக்கிரகத்தினால நாமளும் வைஷ்ணவர்களாகவும் இறைவனுடைய அடியார்களாகவும் தொண்டு செய்து வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது மகத்தான பாக்கியம். இது இதனுடைய இந்த இடத்துல வசிக்கும்போது நாம் எந்த அளவு பக்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நாம் யோசித்து நம்மளை உயர்த்தியோ தாழ்த்தியோ நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்தர்களுடைய சகவாசத்தில், அந்த சற்சங்கத்தில் நமக்கு பகவான் இடம் கொடுத்துருக்கிறாரே, அதுக்கு நன்றியோடு இருந்தோம்னாலே போதும். அதில் உரிமை உணர்வை வளர்த்துக்கிட்டது தப்பு இல்லை. அந்த உரிமை உணர்வை ஆணவமாக வளர்கிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. ஆணவங்கிறது என்னது? அதிக உரிமை எடுத்துக்கிட்டு அத்துமீறி அனாவசியமாக பேசுறது, விமர்சனம் பண்ணுறது, மற்றவர்களையும் அப்படி ஏளனமாக பேசுறது. இது கிருஷ்ணருக்கு பிடிக்காது. அதுவும் அவருடைய வாயிற்காவலர்கள் அவர் மீது கொண்ட மரியாதையில் அவரை பற்றி அவர்களே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களையே பூமிக்கு அனுப்பி வச்சவர் நம்ம பகவான். அது மட்டும் இல்லை, நிறைய பேரை அங்கே கோலோக பிருந்தாவனமோ வைகுண்டமோ மீண்டும் திரும்பி வர தேவையில்லாத ஒரு இடத்துல இருக்கிற ஜீவர்களை கூட பகவான் ஏதாவது ஒரு லீலை பண்ணி பூமிக்கு அனுப்பி வச்சிருவார். அது என்ன காரணம்னு அது கண்டுபிடிக்க முடியாது. ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். அவர் விக்கிரகமாக இங்கே பூமியில் விளையாடுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். ஜீவர்களை எந்த வழியிலையும் கரையேற்றுறதுக்கு அவரவர் குணத்தின் பின்னாடி, எப்படி போக்கிரி பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை ஓடுற பக்கம்லாம் தாய் விரட்டிக்கிட்டே போய் அந்த குழந்தையுடைய நன்மைக்காக உணவு ஊட்டவோ, குளிப்பாட்டவோ, சீராட்டவோ, பாராட்டவோ அந்த தாய் எப்படி பரிதவிக்கிறாங்களோ அதே மாதிரி பகவானும் ஜீவர்கள் பின்னால் ஓடி வருவார். ஜீவர்களுடைய குணப்போக்குக்கு தகுந்த மாதிரி அவர் அன்பாகவும் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் நம்மளை கொண்டாடுறது மூலமாக அவரை நம்மளை கொண்டாட வைக்கிறாரு. அப்போ தான் நாம் என்னென்ன நன்மைகளை அடைய முடியுமோ அதெல்லாம் அடைய முடியுங்கிறது அவருடைய விருப்பம். நமக்காகத்தான் அவர் அதெல்லாம் பண்ணுறது. அவருக்கு தேவை எதுவுமே கிடையாது. நம்ம தேவை தான், நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரே தேவையை தவிர வேறு எதுவும் அவருக்கு கிடையாது. எப்பவும் பக்தர்களுடைய சிந்தனையில் தான் இருக்கிறார். இப்படி பிரம்மாவுடைய ஸ்துதி வாழ்த்தை நம்ம அவருடைய எந்த காலத்தில் இதை ஆரம்பித்தோம் படிக்கணும்னு, புருஷோத்தம மாதம்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட காலங்களில் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. இந்த புருஷோத்தம மாதம்ங்கிறதும் புனிதமானது அப்படின்னா, அப்போ மற்றதெல்லாம் எப்போவுமே ஏதாவது ஒரு காரணத்தினால நாம் இறைவனை பற்றிய தொடர்பிலே இருக்கணுங்கிறதுக்காக விழாக்களும் விரதங்களும் நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக எந்த காலத்திலையும் இறைவனுடைய விஞ்ஞானம் மறைந்து போவது போல, மேகத்துக்குள்ள சூரியனோ சந்திரனோ மறைக்கப்பட்ட மாதிரி இருந்தாலும் கூட வெளிச்சம் நம்மளை விட்டு போவதில்லை. அதே மாதிரி இந்த தெய்வீக ஞானமும் ஜீவர்களை விட்டு விலகினது கிடையாது தான். ஆனால் மறைக்கப்பட்ட மாதிரி சில சமயங்கள் ஜீவர்கள் தங்களை விலக்கி வச்சுக்கிட்ட சொந்த குணத்தினால அப்படி தோணும்.
இந்த 22வது ஸ்லோகத்தில் பிரம்மா சொல்றாரு இறைவனை பார்த்து, ஒரு கனவை போன்ற இப்பிரபஞ்சமானது இயற்கையில் பொய்மையே ஆகும், இருந்த போதிலும் அது மெய்யாக தோன்றுகிறது. இவ்வாறு அது ஒருவனது உணர்வினை மறைத்து மீண்டும் மீண்டும் ஒருவனை துன்பத்திற்கு ஆளாக்குகிறது. இப்பிரபஞ்சம் உம்மை போல் தோன்றுகிறது, ஏனென்றால் இது உமது மாயா சக்தியினின்று தோன்றுகின்றது. உமது அளவற்ற உன்னத வடிவங்களோ முற்றிலும் நித்திய ஆனந்தமும் ஞானமும் நிறைந்தவையாக இருக்கின்றன. இதுக்கு முன்னால் சொன்னார், ஓ பரம்பொருளே, பரமாத்மாவே, முழுமுதற் கடவுளே, யோகீஸ்வரரே, உமது லீலைகள் இந்த உலகத்திலையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஆன்மீக சக்தியை எங்கே, எப்படி, எந்த மாதிரி பயன்படுத்துவீங்கன்னு யாராலையும் கண்டுபிடிச்சு நிர்ணயிக்க முடியாது, யாராலையும் அறிவிக்க முடியாது. அது எப்படி செயல்படுகிறதுங்கிறத ஒருவராலும் விளக்கி சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு கனவை போன்ற இந்த பிரபஞ்ச உலகம், இங்கே இருக்கிற நம்ம பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம்ங்கிறது நம்ம உலகம், நம்ம வாழும் வாழ்க்கை, இது உண்மையில் பொய்யானது. ஆனால் அந்த பொய்யானதும் கூட உண்மையாகவே தான் தோணுது. பொய்ன்னு யாராலையும் நம்ப முடியாது. இப்போ நம்ம இந்த உடல் எடுத்து இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த நிமிடங்கள், இந்த காலம் எப்படி பொய்யா இருக்க முடியும்? இதுதான் நிஜம். பொய்ன்னு நினச்சோம்னா நமக்கு வருத்தம் இருக்கும். வருத்தம்னா ஏமாற்றமும் திகிலும் பயமும் இருக்கும். அது எப்படி பொய்? பொய்ங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் மெய்யாக தோன்றுகிறதுன்னு அடுத்து சொல்கிறாரு. இப்படி ஒருத்தனுடைய உணர்வுகளை மறைத்து மீண்டும் மீண்டும் ஒருவனை எதுக்கு இன்பத்துக்கு ஆளாக்குதா? அவனுடைய உணர்வுகளை மறைச்சு மறைச்சு துன்பத்துக்கு ஆளாக்குது. என்ன துன்பம்? இங்கே எல்லாரும் சௌக்கியமாக தானே இருக்கோம் அப்படின்னா சௌக்கியமாலாம் இல்லை. இந்த சரீரத்தில் நீ என்னெல்லாம் சௌக்கியம்னு நினைக்கிறியோ அது எல்லாமே அடிப்படை உன்னுடைய உண்மைத்தன்மையை மறைத்து அடிப்படையில் உன்னை பொய்யான ஒரு சுகத்தில் இருக்க வச்சுக்கிட்டு அதை உண்மைன்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி உண்மையிலே இன்பமான நிலையாகும்? எப்பவுமே ஒரு உண்மையான நிலையை உண்மையாகவே உணர்ந்தா தான் அது இன்பம். பொய்யானதை உண்மைன்னு நம்பி கற்பனையில் சுகத்தில் இருந்தால் அது அதை விட பெரிய துன்பம் வேற எதுவும் இல்லை. அந்த ஏமாற்றம் மோசமானது. அப்படி ஏமாற்று கொண்டே இருக்கிறோம். எப்படி? உண்மை உணர்வுகளை மறைக்கப்பட்டு, உண்மை உணர்வுகள் நம்ம உணர்றதே இல்லை. உடலோட உணர்வுகள் உண்மையானது கிடையாது. அந்த நேரத்தில் நீ அந்த உணர்வுகளுக்கு நீ எந்த அளவுக்கு அபிப்பிராய மதிப்பளிக்கிறியோ அந்த அளவுக்கு அது உண்மையாக உன்னை நம்ப செய்யுது. இப்படி நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறதுக்கான வசதியான வாய்ப்பு இந்த பௌதிக உலகத்தில் உடல் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கும்போது இதையும் கடந்து இதை உண்மைன்னு நம்புறது, உண்மை அல்ல அப்படின்னு நம்புறதும் நம்ம அபிப்பிராயம் தான்னாலும் அந்த அபிப்பிராயம் நமக்கு எப்போ வரும்? உண்மை, அதாவது இன்பமோ துன்பமோ உடல் ரீதியா அல்லது சீதோஷ்ணம் இந்த கால சூழ்நிலையினால, உறவுகளால், சொந்த பந்தங்களால், செல்வத்தினால, இப்படி புற காரணங்களால் நாம் துன்பப்படாமல் இருக்கிற போது, எப்போ துன்பப்படாமல் இருப்போம்? துன்பம் காத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளை அப்புறம் வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தள்ளி இருக்கும்போது, அதுகள் அந்த துன்பங்களை தரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு மறைந்து இருக்கும்போது, அதாவது ஒளிந்து இருக்கும்போது, அது நமக்காக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம உணராமல் நான் சமமான ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம எல்லாம் பேசுவோம். இது ஞானம், இது அஞ்ஞானம், இது பொய், இது மெய், இந்த வாழ்க்கையில் இப்படி
துன்பத்தை பற்றி நாம் வருத்தப்பட தேவையில்லை, துன்பமெல்லாம் போய் உடல் நோய் போய் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் நமக்கான அந்த துன்பங்கள்லாம் அங்கங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது ஒளிஞ்சிருக்கிறதே நமக்கு தெரியாது. அதே மாதிரி நமது குணங்களும் நமக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு களவாடிகளும் நம்மளை துன்புறுத்தக்கூடிய இந்த ரெண்டு பேரும் வெளியிலையும் உள்ளும் புறமுமா நம்மளை பற்றி அக்கறையே இல்லாமல் அந்த வலிமையற்ற அந்த குணபாவமும் வலிமையற்ற இந்த வெளியில உலக ஜடப்பொருள் பாவனைகளும் அவங்க ரெண்டு பேரும் உறவு கொண்டாட நம்ம ஆன்மாங்கிற உயிருங்கிற மனம்ங்கிற நம்மளை ஜீவன்கிற நம்மளை பற்றி பொருட்படுத்தாம அவங்க கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிற விதம்? ஏதோ ஒரு பொருள், அது ஜடப்பொருள் தான். அந்த பொருள் செல்வமாக இருக்கலாம், இல்லை இன்னொரு நபருடைய செயல்களாக இருக்கலாம். அந்த நபருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு முறை இருக்கு இல்லையா, அந்த உணர்வு அலைகளாக இருக்கலாம். இது எல்லாமே அவங்க நம்ம மேலே செலுத்தக்கூடிய அன்போ பாசமோ இல்லை கோபமோ வெறுப்போ ஏக்கமோ இந்த மாதிரியான பௌதிக உணர்வு அலைகள். அதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய நமக்கான எதிரிகளாக நான் சொல்கிறேன் வர்ணிச்சு. அந்த எதிரினா யாரு? நம்மளை இயல்பாக இருக்க தடையாக இருக்கிறவங்க எதிரி, அவ்வளோதானே. எதிரில் இருக்கிற நீங்கள் எனக்கு எதிரி இல்லை, உங்களுக்கு நான் எதிரி கிடையாது. நம்ம எண்ணத்துக்கும் நம்ம விருப்பத்துக்கும் எதிராக இருக்கக்கூடியவங்க எதிரிகள், உணர்வுகளுக்கு எதிரிகள். இந்த எதிரி சக்தி அங்கே இருக்குது. அதை வரவேற்று கொண்டாடக்கூடிய இன்னொரு சக்தி நமது குணங்களா நம்ம கூடயே இருக்குது. நம்ம கூடயே இருக்கிற இந்த எதிரி, அதாவது நமக்கு எதிரியான நமது குணங்கள், இந்த குணங்களும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய வெளியிலிருந்து வர்ற செல்வமோ உறவோ உணர்வோ கால சூழ்நிலையோ அதாவது தட்பவெப்பநிலையோ இந்த ஜட மாசுகள், அதுவும் இந்த நம்ம குணங்களும் நம்மளை பற்றி அக்கறையே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுதான் நமக்கு துயரமே, பெரும் துன்பமே. ஏன்னா அவங்க நம்மளை துன்பப்படுத்தவே இல்லை. அவங்க ரெண்டு பேரையும் நாம் பொருட்படுத்துறதுனால நமக்கு துன்பமாக இருக்கு. உன்னை பற்றிய அக்கறை உன் கூட இருக்கிற குணத்துக்கும் கிடையாது. அந்த குணத்து மூலமாக இந்த வெளி உலகத்தெல்லாம் எடுத்து அனுபவிக்க பார்க்குற அந்த வெளி உலகத்தில் விஷயங்கள்லையும் விஷயா சுகபோகங்கள்லையும் கிடையாது. உன்னை பற்றிய அக்கறை இவங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது. உன்னை பற்றிய அக்கறை உனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா மட்டும்தான் உன்னை பற்றிய அக்கறையோட உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். உன்னை கொண்டாடுறதுக்கு காத்திருக்கக்கூடிய பரமாத்மாவை மறந்துட்டு இந்த உலகம் பொய், இந்த இன்பம் பொய், இந்த துன்பம் பொய், இந்த வாழ்க்கை பொய், ஆனால் மெய் போல நம்மளை நம்ப வைக்குதுன்னு ஞானம் பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. என்ன பயன்? அதனால நல்லா இருக்கும்போது, இப்போ எதுவுமே நம்மளை தொடாமல் இருக்கும்போது, நமது குணமும் இந்த வெளி விஷய சுகபோகங்களும் விஷயங்கிற அந்த விஷமங்களும் நம்மளை தீண்டாத வரைக்கும், அது அமைதியாக இருக்கிற வரைக்கும் நாம் இந்த ஞானம் பேசிக்கலாம். திடீர்னு எனக்கு வயிற்ற கலிக்குது, இல்லை கை வலிக்குது, தலை வலிக்குது, இல்லை பசிக்குது, ஏதோ ஒன்று, இல்லை யாரோ ஒருத்தங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், மடத்துக்கு வெளியில் இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தங்க சண்டை போட்டு நம்மளை பற்றி திட்டுறாங்க. அப்போது இந்த நம்ம மனமும் குணமும் என்ன செய்யும்? இப்படி சொல்ல வந்துச்சுன்னா என்ன செய்யும்? சரி, அவ்வளோ எதுக்கு? இப்போ மின்சாரம் போயிருச்சு, வெளிச்சம் போயிருச்சு, ஒலிபெருக்கி நமக்கு உதவி செய்யலை, இப்போ என்ன செய்வோம்? ஞானம் பேசிக்கிட்டு இருப்போமா? எதையுமே நம்மளால் சகிச்சுக்க முடியல, பொறுத்துக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் உண்மை பொய்ங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம்? அதுக்கு தான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட இருக்க எதிரியான நமது குணங்களும்
அதாவது நமக்கு வெளியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய, நாம எதிர்பார்க்குற அந்த செல்வமோ உறவோ அந்த விஷய சுக போகங்களும் விஷமங்களும் நாம் பொருட்படுத்தித்தான் நம்மளை நாம் உண்மையாகவோ பொய்யாகவோ கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் நாம் நிரந்தரமானவர்கள் அப்படின்னு நம்ம கூடவே இருந்து தன்னோட நிரந்தரம் போலவே நீயும் நிரந்தரமானவே, உனக்கு எந்த துன்பமும் கிடையாது, நீ என்ன போல தான் அப்படின்னு சொல்றதுக்கு பகவான் நம்ம மேல அக்கறையோட நம்ம கூடவே காத்துட்டு இருக்கிறார். சொன்னாரு, அர்ஜுனங்கிட்ட சொன்னாரு, இப்படியெல்லாம் நான் அழிச்சிருவேனே அல்லது நான் அழிஞ்சிருவேனே அப்படின்னு அவன் சொல்லும்போது, நீயோ நானோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த ஒரு காலமும் இல்லை, இல்லாமல் இருக்க போற ஒரு காலமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படி நம்ம கூடவே இருக்கிறவரை பற்றி நாம் அக்கறையே காட்டுறதில்ல. நமக்காக நம்ம கூட நம்ம மேலே அக்கறையோடு இருக்கிறவரை விட்டுட்டு நமக்கு எதிராக நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த பௌதிக இயற்கை குணங்களாலையும் இந்த பௌதிக இயற்கையோடையும் மல்லுக்கட்டிக்கிட்டு இருக்கிறது, நம்மளை பொருட்படுத்தாமல் அவங்க ரெண்டு பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டோ மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டோ ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, இதையும் பகவான் தானே அவங்களையும் படைச்சார். பௌதிக இயற்கை அவருடைய மேற்பார்வையின் கீழே இயங்குது. பௌதிக இயற்கை, இந்த பௌதிக இயற்கைக்கு இணையாக அதை கையாளுறதுக்கு வசதியாக தான் நமக்கு இந்த முக்குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பகவான் தான் கொடுத்தாரு. இது ரெண்டையும் கொடுத்துட்டு நாம் அதுக பக்கம் சார்ந்து விளையாடிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு தெரியுத வேடிக்கை பார்த்துக்கிட்டு கூடவே இருக்கிறாரா? இவர் தான் நம்ம மேல அக்கறையா இருக்கிறவரா? என்னமோ ஆத்மா உங்ககிட்ட பரமாத்மா ரொம்ப அக்கறையோடையும் பாசத்தோடையும் இருக்கிறதா சொன்னீங்க. இந்த ரெண்டையும் கொடுத்து அதுகளோட விளையாட்டுக்குள்ள நம்மளை சிக்க வச்சுக்கிட்டு நாமளே பெரிய உத்தமனாகவும் யோக்கியனாகவும் அயோக்கியனாகவும் அடுத்தவனை பழிக்கவும் தான்தானுங்கிற ஆணவத்தில் அகங்காரத்தில் பக்தி வேஷம் போடுறது, தலைவன் வேஷம் போடுறது, ஆசிரியன் வேஷம் போடுறது, தொண்டன் வேஷம் போடுறது, வியாபாரி வேஷம் போடுறது, என்னமோ சேவகம் பண்ணுற மாதிரி மாந்திரிய தந்திரிய வித்தைகள்லாம் காட்டுறது, கல்விமானா தன்னைத்தானே காட்டிக்கிறது, இருக்கிற மிருகங்களை பூரா பிடிச்சி தின்னு விடுறது, இப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு திறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கூடவே இருக்கிறாரு. இவர் நம்ம மேல அக்கறையா இருக்காருன்னு சொல்ற. அதேபடி இவர் தானே படைச்சார் பௌதிக இயற்கையை, இவர் மேற்பால்கள் தானே அது இயங்குது. அவர் தானே அந்த இயற்கையை இணங்கிறதுக்கும் இயற்கையை கையாளுறதுக்கும் கடிவாளம் போட்டு அதை நாம அனுபவிக்கிறதுக்கும் இயற்கை நம்மளை அனுபவிக்கிறதுக்கும் இந்த கொடுத்ததே இந்த 3 குணங்கள் தானே. இந்த 3 குணங்கள் 5 புலன்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த போதியத்தோட மல்லுக்கட்டை விட்டுட்டு ஞானம் பேச விட்டுட்டு பொய்யா நம்மளை வாழ வச்சுட்டு பக்கத்தில் நமக்கு சாட்சியா பக்கத்திலேயே இருந்து இதை எப்போதான் என் பக்கம் திரும்புவான் அப்படின்னு நம்ம மேலே அக்கறையாக இருக்காரு. இவங்க இந்த இயற்கை குணங்களும் புலன்களும் இந்த போதிய இயற்கையும் நம்ம மேலே அக்கறையே இல்லாமல் இருக்குது. அதனால தான் நீ அதுகளோட மல்லுக்கட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் உனக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன், என் பக்கம் திரும்ப மாட்டேங்க அப்படின்னா என்ன இது பஞ்சாயத்து? நல்லாவா இருக்குது? பகவானுக்கு இது அழகா? இதெல்லாம் கொடுத்துட்டு அதுகளோட நம்மளை இப்படி சிக்கலில் மாட்டி விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓரமாக இருந்துக்கிட்டு நீ எப்படா வருவேன்னு நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னா எப்படி இது? இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ ஒருத்தனோட உணர்வை உண்மையிலேயே மறைக்கிறது எது? பகவான் தான் கொடுத்தாரு. சரி, அதுக்குள்ள ஏன் ஒன்ன பகவானை பார்க்க முடியல? உண்மை உணர்வை மறைத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ள போய் பார்த்தோம்னா உண்மையான உணர்வுன்னா பகவான் கொடுத்தாருன்னு பழி சொல்ற. பௌதிக இயற்கை அவர் மேற்பார்வைன்னு கேளுங்க. அப்போ அவர் இல்லாம பௌதிக இயற்கை இல்லையே. பௌதிக இயற்கைங்கிறது மரமோ செடியோ சந்திரனோ சூரியனோ மண்ணோ கல்லோ தண்ணியோ காற்றோ நெருப்போ எதுவாக இருந்தாலும் பௌதிக இயற்கை தானே. அதனால் ஆக்கப்பட்ட பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உன்னுடைய உடல் பௌதிக இயற்கை, உன்னுடைய முக்குணம் பௌதிக இயற்கை, நீ அனுபவிக்க விரும்புகிற ஆசாபாசங்கள் பௌதிக இயற்கை.
அது கால மாற்றங்களாலேயும் மற்ற எந்த மாற்றங்களாலேயும் அது மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த மாற்றங்களுக்குள்ள நீ இன்பமோ ஒரு மகிழ்ச்சியோ ஒரு திருப்தியோ ஏதோ ஒண்ணு இயங்கிக்கிட்டே தான் இருக்கிற. இதுக்குத்தான் கொடுத்தாரு. உன்னை சும்மா உனக்குன்னு எந்த சுதந்திரம் இல்லாம இயங்க முடியாம சிறைப்பட்ட நிலையில உன்னை வச்சிருக்கலையே. உனக்கு ஒரு உடல் கொடுத்து அந்த உடலை கொண்டு போய் உடல் மூலமா நீ விதவிதமா அனுபவிக்கிறதுக்கு வசதியான பல உடல்களையும் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. இந்த போதிய இயற்கையில அந்த எந்தெந்த மாதிரியான உடல்கள்ல நீ வசிக்க விரும்புறியோ அந்த மாதிரியான எல்லா வசதியும் இதே உலகத்திலேயே வச்சிருக்கிறாரு. பனியா இருக்குது, வெயிலா இருக்குது, மழையா இருக்குது, பாலைவனமா இருக்குது, அகண்ட கடலா உப்பு கடலா இருக்குது, குளிர் கடலா இருக்குது, வெப்ப கடலா இருக்குது. எல்லா வசதியும் இங்கேயே வச்சிருக்கிறார். நீ எந்த உடல் எடுத்தாலும் இந்த உலகத்துல எந்த இடத்துலயும் எந்த பிறவியும் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. சிறைப்பட்டது உடலுக்குள்ளதான். ஆனா உடலோட நீ எதை வேணாலும் அனுபவிக்கலாம். இந்த போதிய இயற்கை அதுக்குள்ள இவ்வளவு பகவானுடைய கருணையை புரிந்து கொண்டால் உண்மை உணர்வு. அப்போ பொய்யா மெய்யாங்கிறத பற்றிய பேச்சே கிடையாது. எல்லாம் நிரந்தரம்னு அர்த்தம். தோற்றங்களால் பொய்யாகவும் மெய்யாகவும் தோன்றதே தவிர எல்லாமே நிரந்தரம். சரி, இதெல்லாம் இப்போ இந்த வினாடியில, இந்த நாள்ல, இந்த வயசுல, என்னுடைய பருவத்துல, என்னுடைய உறவுகளுக்கு மத்தியில நான் இன்னும் சாக போறேன். அதாவது உடலை விட்டு போற நேரம் எனக்கும் வரும். அப்ப நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, புரிஞ்சிக்க வேண்டியது என்னது? இப்ப நான் காலம் இருக்குதுங்கிற ஆணவத்துல நான் பேசிட்டு இருக்கலாம். எந்த நேரத்துல நான் இந்த உடல்ல இருந்து நான் அப்புறப்படுத்தப்படுவேன்னு எனக்கு தெரியாது. இனி எவ்வளவு காலம் இருக்குன்னு தெரியாது. பரீட்சத்துக்காவது 7 நாள் அது புரிஞ்சுக்கிட்டாரு, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கு எத்தனை நாள்னு தெரியுமா? எத்தனை வருஷம்னு தெரியுமா? அந்த வருஷத்துல எவ்வளவு நாள் பகவானை பற்றியும் நம்மளை பற்றியும் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்? எத்தனை நாளிகைகள் கிடைக்குங்கிறதாவது நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போ இந்த நேரத்துக்கு இந்த ஞானம், இந்த பகவானுடைய கருணையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பேரண்டத்துல நான் என்னவா பிறக்க போறேங்கிறது அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த உடல்ல இன்னைக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு என்னது? என்னை நம்பி இருக்கிற உறவுகள், என்னை வெறுத்து இருக்கிற உறவுகள். வெறுத்தவங்க விருப்பத்தோட இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, விருப்பத்தோட இருக்கிறவங்க வெறுப்போட இருக்கிறாங்க. நான் வரவுன்னு நினைச்சதெல்லாம் எனக்கு கடனாகவும் சுமையாகவும் இருக்குது. செல்வத்தால சுமை, சொந்த பந்தங்களால சுமை, என் உணர்வுகளால சுமை, என் உடலால சுமை. இப்போ நான் இந்த பொய்யா மெய்யா, இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இந்த துன்பம் நான் என்னன்னு நினைக்கிறது? நான் இந்த இவ்வளவுதான் பேச முடியும் இறைவனை பற்றி. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வேலைக்கு போகணும் அல்லது பள்ளிக்கூடம் போகணும். உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வேலை இருக்கும். எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? எனக்கும் நான் சொல்ல தயாராக இருந்தாலும் கேட்கறதுக்கு நானாக படிச்சுக்கிட்டு நானாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்கள் கூட இருந்து எதிரில் யாருமே இல்லாமல் நானாக படித்து நானாக புரிஞ்சுக்கிட்டா அது எனக்கே பயன்படாது. எப்படி பயன்படும்? யாராவது ஒருத்தர் வேணும், கேட்கணும். நீங்கள் எதிர்கேள்வி கேட்கணும். உங்களுடைய எதிர்கேள்வி நீங்கள் வாயை திறந்து கேட்கலைன்னாலும் உங்கள் மனசுக்குள்ள, உங்கள் எண்ணத்துக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் என் பேச்சை கேட்கும்போது தோணுதோ அதெல்லாம் என்னை பாராட்டலாம் அல்லது சவுக்கால் அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணும். ஏன்னா இவன் லூசு என்னென்னத்தையோ வளரிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோபம் வந்துச்சுன்னா அது என்னை அடிக்கும். ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணுறான். நமக்கு இவன் சொல்லால நமக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள தூண்டப்படுகிறது அப்படின்னு நினச்சா அதுவும் என்னை தொட்டு தட்டி கொடுக்கும். எந்த வகையில் நான் யோசித்து பேசுறது? நானே எங்கே யோசித்து பேசுகிறேன்? அவரை பற்றி பேசும்போது நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதோ அது எனக்கு தோணுது. நானாக சொல்லவே இல்லை. அவர் வார்த்தைகளை, பாகவதத்தின் ஒவ்வொரு வாக்கியங்களையும் நாம் வாசிக்கும்போது அந்த சப்தம் நம்ம காது செவி வழியாக உள்ளே போய் நமக்குள்ளே என்னத்தை தோணுதோ, உங்களுக்குள்ளே என்னத்தை தோண வைக்குதோ அதுதான் எனக்கும் தோணுது. நாம் ஒருத்தரை ஒருத்தர்
இதே மாதிரி பாகவதத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியான கருத்து தான் வருது. இதில் பொய் மெய்ங்கிறதெல்லாம் பிரபஞ்சத்தை பற்றி பெரிய ஞானமெல்லாம் பேசிக்குவோம். நல்லா இருக்கும்போது பேச போகிறோம். வேறு ஏதாவது பிரச்சனைகளாலேயோ ஒரு கால சூழ்நிலையினாலே அழுத்தம் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பாரும்போம். அது பொய்யா மெய்யா? நமக்கு அதுதான், அதை செய்கிறதுனால என்ன வந்துச்சு? அங்கே தான் நம்ம பகவானை அதுக்குள்ளே பார்த்தோம்னா இந்த பௌதிக இயற்கைக்குள்ளேயும் பௌதிக குணத்துக்குள்ளேயும் நீ வேலைக்கு போ, படிக்க போ, இல்லை பணம் சம்பாதிக்க போ, இல்லை எதையாவது கேளிக்கையா சினிமாவுக்கு போ, இல்லை வேறு வேலை எதையாவது செய்கிறதுக்கு போ, விளையாட போ, என்ன வேணாலும் பண்ணு. எவனை பற்றினாலும் நினச்சி பார்த்து அவனுடைய செயலை பார்த்து வேடிக்கை பாரு. அந்த செயல்னால் உனக்கு என்ன அபிப்பிராயம் வருதோ அதையும் வேடிக்கை பாரு. நீ இதெல்லாம் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறன்னு ஒன்றையும் சேர்த்து வேடிக்கை பாரு. உனக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு வேடிக்கை பாரு. இதெல்லாம் தோட வச்சுக்கிட்டு இருக்கும்போது உன் பக்கத்தில் ஒருத்தர் நிற்பான். திரும்பி பாரு, கிருஷ்ணன் நிற்பான். என்ன கிருஷ்ணா அப்படின்னு ஒன்று, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை? எப்படி நீ நல்லா இருக்க? நீ என் கூட இருக்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னையும் சேர்த்து நான் இந்த உலகத்தோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளெல்லாம் உன்னுடைய லீலைகள் எப்படி பொய்யாகவும் மெய்யாகவும் இன்பமாகவும் துன்பமாகவும் எப்படியெல்லாம் தவிச்சிக்கிட்டு இருக்கு. நானும் எந்த மாதிரிலாம் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனும் சிரிப்பான். இதில் நான் எங்கே இருக்கேன்? அந்த இருக்க பாரு, நீ இந்த அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு நம்ம கிருஷ்ணனை சொல்லுவோம். இந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணு பின்னால் எத்தனை பேர் அலைகிறாங்க, அங்கே நீ என்னவா இருக்க பற்றியா? என்னை அதுக்குள்ளே எப்படிடா கண்டுபிடிச்ச? எல்லாம் நீ கொடுத்த அன்புனால தான். நீ என் மேலே வச்சிருக்கிற அன்புனால உன்னை நான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி என்னையும் சேர்த்து பார்க்குறேன் பாரு. நான் அங்கே உன் பேரை சொல்லிக்கிட்டு அங்கே நான் என்னென்ன வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாரு. எத்தனை பேரை ஏமாந்துக்கிட்டு இருக்கேன், எத்தனை பேரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னு பாரு அப்படின்னு என்னையும் தான் பார்க்குறேன், உன்னையும் தான் பார்க்குறேன். ஆஹா கிருஷ்ணா கோவிந்தா, என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் என்னையும் காண்பவனுக்கு நான் இழக்கப்படுவதில்லை, அவனும் எனக்கு இழக்கப்படுவதில்லைன்னு நீ தானே சொன்ன. இப்போ நீ சொன்னபடியே நான் பார்க்கணும். இப்போ நம்ம 2 பேரையும் இவங்க எப்படா பார்ப்பாங்க? நானும் என்னைய பார்க்க மாட்டேங்க, இவனுங்களும் என்னைய பார்க்க மாட்டேங்காங்க. சரி, என்னைய பார்க்காட்டிலும் பரவாயில்ல, உன்னையவாது பார்க்குறானுங்களான்னா உன்னையும் பார்க்க மாட்டேங்கானுங்க. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் தன்னை பார்க்குறோங்கிறது கூட தெரியாமலே அவனவன் விருப்பம்படி அந்தந்த ஜீவன் அதன் செயல்படி உருண்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. காலம் கடந்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் அவங்களுக்கு காலம் தீர்ந்து போகவே கிடையாது. யாருக்குமே காலம் தீர்ந்து போகிறதில்ல, கடந்தும் போகிறதில்ல. மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் உடல் வருது, மீண்டும் மீண்டும் ஆயுள் வருது, மீண்டும் மீண்டும் பிறப்பு வருது, மீண்டும் மீண்டும் சாவு வருது. அப்போ காலம் உனக்கு தீர்ந்தே போகலை. காலம் நிரந்தரம் மாதிரி நீயும் நிரந்தரம். நீ யாரா அப்படின்னா நான் தான் காலம். சரி, எதுக்கு வந்திருக்க? உன்னைய காலமாகிறதுக்கு வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் எப்போ காலமாவே? அது ஏற்கனவே காலமாகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ பண்ணிட்டு தானே வந்திருக்க. அது வரைக்கும் இரு, அதுக்கப்புறமா நீ காலமாகு. காலமாயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னவாவே? திரும்ப வருவ. மறுபடி புதுசாக வரும்போது உனக்கான காலமாக நானும் கூடவே இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ காலதேவனும் யாரு? பகவான் தான். புலன்களின் அதிபதி யாரு? பகவான் தான், கோவிந்தன் தான். அப்போ மனசுக்கு அதிபதி யாரு? பரமாத்மா தான். இங்கே உள்ளும் புறமுமா ஜட பொருளா உருவமாகவும் உருவம் இல்லாமலும் இருக்கக்கூடியது யாரு? உணர்வுகளாக இருக்கிறது யாரு? அதே பிரம்மன் தான், பகவானுடைய தான். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒன்றைய நான் ஏன் பொய்யா மெய்யாலாம் பார்த்துக்கிட்டு உணர்வுகளால் பொய்யாவும் மெய்யாவும் அடையாளப்படுத்துகிறனே தவிர உண்மையில் நானும் நீயும் காலமும் எப்பவும் நிரந்தரம் தான். அதைத்தான் அவர் சொல்றாரு. கனவை போன்ற இந்த பிரபஞ்சமானது இயற்கையாகவே பொய்மையாகவும் இருந்த போதிலும் அது மெய்யாக தோன்றுகிறது. இவ்வாறு அது ஒருவனது உண்மை உணர்வினை மீண்டும் மீண்டும் மறைத்து
துன்பத்திற்கு ஆளாக்குகிறது. இந்த பிரபஞ்சம் உண்மையை போல் தோன்றுகிறது. ஏனென்றால் இது உமது மாயாசக்தியினின்று தோன்றுகிறது. மாயையினால ஏற்பட்டது மாயையாகவே தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த உமது மாயாசக்தி உமது அளவற்ற உன்னத வடிவங்களோ முற்றிலும் நித்தியமான ஆனந்தமானதாகும். மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பௌதிக உலகத்துல ஜீவர்கள் விளையாடுது. ஆனா ஜீவர்களும் பகவானுடைய நித்திய வடிவங்களும். கேசவ தீர்த்தா மீன சரீரா, கேசவ தீர்த்தா கூர்ம சரீரா, என்ன சரீரமா வந்தாலும் சரி அவரு அது நித்தியமானது. கேசவ தீர்த்தா நரஹரி ரூபா, எப்படி வந்தாலும் சரி நானோ பகவானோ பகவானுடைய வைபவங்களோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகவானை பற்றிய அந்த ஆசாபாசங்களோட நாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற மதிப்புங்கிற அந்த உணர்வோ உறவோ ஆச்சாரியனுடைய உறவு, அந்த அனுக்கிரகம் என்றும் நித்தியமானது, ஆனந்தமானது, இன்பம் மகிழ்ச்சியானது. அந்த ஆனந்தத்துக்குள்ள விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் நித்திய ஆனந்தம், பூரணத்துவம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே அதுதான். இதை பகவான் நாமத்தை சொல்லிட்டு ஆனந்தமாக அவனை பற்றி அனுபவிச்சுக்கிட்டு மகாபிரபுவா பகவானை வந்து தன்னுடைய நாமத்திலேயே தன்னை முழுவதுமாக நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த நாமத்தை சொல்லும்போதே நாம் நம்மளையும் பகவானையும் தனித்து இருந்து பகவானோட நாம் இருந்து இந்த பௌதிக உலகத்தை பார்க்கலாம். அது மெய்யா பொய்யான்னு சொல்லி விளையாண்டுக்கலாம், பேசிக்கலாம், நம்மளையும் நாம் வேடிக்கை பார்த்துக்கலாம், பகவானுடைய லீலையும் வேடிக்கை பார்த்துக்கலாம். இந்த இது எப்போவும் நித்தியமானது, நிரந்தரமானது. அருவவாதிகளை போல நாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சூன்யத்துக்குள்ளே போய் விழுந்து மயங்க தேவையே இல்லை. பகவானோட ஆனந்தமாக எப்பவும் இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.